ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் அதே மாதிரி லஞ்சுக்கும் கட்டித்தரக்கூடிய ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுக்கணும். 1/2 கிலோ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். அதை நல்லா தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா 2 தடவை மண் இல்லாமல் அலசிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெந்த பிறகு தூளாகிடும். அதனால் இந்த சைஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு எண்ணெயில் தான் வேகும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சோம்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோடைய 2 கொத்து கருவேப்பிலை நல்லா தாராளமாக சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே பொரிய விட்டுருங்க. மீடியமாக இருந்தால் 2 வெங்காயம், பெருசாக இருந்தால் 1 போதும். சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வந்த வரைக்கும் மட்டும் நீங்கள் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தண்ணி இல்லாத உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். ஒரு 30 செகண்டு போல் மட்டும் வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதோடைய தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. அடுப்பு சிம்மிலேயே தாங்க இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஹைலியே வைக்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இடையில 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக லெமன் சாதம்னாலே நம்ம உருளைக்கிழங்கு தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தயிர் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.